पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः वेंकटत्वरैवार्क नमः नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடவருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 657வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். இது கொஞ்சம் நீளமான திருநாமம், ஐஸ்வர்யோத்பூதி கிருத் என்று. ஐஸ்வர்ய உத்பூதி கிருத், அதை சேர்த்து ஐஸ்வர்யோத்பூதி கிருத் என்று அனுபவிக்க வேண்டும். இது என்ன சொல்கிறது? எம்பெருமான் தன் அடியார்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்து அந்த ஐஸ்வர்யம் வெளியில எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்து அருள்வான். முன்னையே சொல்லியிருக்க ஒரு வரலாறு. 1965 நடந்த நிகழ்ச்சி. எங்கள் திருத்தாப்பனார் என்ன மாதிரி குள்ளம் இல்லை, நல்ல உயரம். அவ பார்த்தாலே ரூபமேவா செய்தன் மகிமானம் வியாச்சஷ்டே என்று வேதம் சொல்வது போல அவர் வடிவத்தை பார்த்தாலே அவருடைய அறிவு சாந்தி எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட திருத்தகப்பனார் 12 முழம் வேட்டி இடுப்புக்கும் 6 முழம் வேட்டிய உத்தரவுமாக 18 முழம் தரித்து கொண்டிருந்தார். சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. பெண்களுக்கு 18 முழம் சேலை, ஆண்களுக்கும் ஆடவர்களுக்கும் 18 முழம் வேஷ்டி. நாளாக நாளாக அந்த 12 முழம் வேட்டி இடுப்பில் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஹைட் இல்லை. சராசரி இந்தியனுடைய ஹைட்டு குறைச்சல், அதுவும் சவுத் இந்தியாவில் இன்னும் குறைச்சல். ஆகையினால் அந்த 12x6 10x6 மாக்கி கொண்டார்கள் சிலர். அது போரும், 10 முழம் போரும். வேதம் இருந்தால் அந்த 2 முழத்தை என்ன பண்ணுறது, வேஸ்ட் அப்படின்னு. அதனால் பாப்புலராக 10 முழம் வேட்டி வந்துடும். 10x6 10 முழத்தோடு 6 முழம் சேர்த்து. இன்னும் சில பேர் பார்த்தாங்க, இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கியா, அதனால் 9x5 என்று வந்தார். 18 முழம் போய் 16 முழம் ஆகி 14 முழம் ஆயிடுது. இது ஆடவர்கள் நிலை. அந்த காலத்து பெண்கள் இங்கே கேடு கட்ட போனாலும் போங்கள், நாங்கள் 18 முழமே உடுத்தி கொள்வோம்னு உடுத்தி கொண்டு வந்தார்கள். அப்புறம்தான் புதுமை காலம் வந்தவாறு பெண்கள் ஆண்கள் சரிசமமானவாறு அவர்களும் உனக்கு 9 கஜம், அதாவது 1 கஜம் 2 முழம் 9 கஜம் வேஷ்டி நீ உடுத்திப்பதை மாற்றி கொண்டு போய் விட்டால் 7 கஜத்துக்கு வந்த, நாங்கள் உங்களோட ஒரு படி முன்னு 6 கஜத்துக்கு போனாங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணிக்கிறாங்க. இப்போது பேண்ட்டே போட்டுக்கிறாங்க, அதில் என்னென்னோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. அகலமாக இருக்குது, நீ
குண்டா ஒரு பெண்மணி அங்கே போட்டுக்கிற பேண்ட் போன்ற துணி அணிஞ்சு வந்தால் யானைக்கு உரை போட்ட மாதிரி இருக்கெல்லாம் பார்க்குறோம். இந்த விசித்திரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திருத்தப்பனார் மட்டும் அந்த 12 என்கிறார் தொன்மையான முறைப்படியை உடுத்தி வந்தார். அந்த வேஷ்டியை தறியில் போட்டு தரக்கூடியவங்க இல்லை. அவங்க அன்போடு போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் அவங்களுக்கும் அன்பு என்ன பண்ண என்ன இவருக்காக தனி தறி போட வேண்டியிருக்கு. 10 தறி ஓடிண்டே இருந்தால் சௌக்கியம். இவருக்காக 12 தறி போட்டால் அது ஒரு வேஷ்டிக்கு மட்டும் போட்டாலோ 2 வேஷ்டிக்கு போட்டாலும் குறைந்தபட்சம் 3 வேஷ்டியாவது இருந்தால்தான் அவர்களுக்கு பிஇபின்னுவாங்க, அதாவது தங்கள் செலவு போக மீதி பணம் வரும். அதனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், சுவாமி இனிமேல் நீங்கள் ஒரு முறையில் 3 வேஷ்டி வாங்கி கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு வேஷ்டி 120 ரூபா. இன்றைய தினம் அந்த மாதிரியான வேஷ்டி 2000 ரூபா 2500 போகிறது. அது பணத்தினுடைய நிலைமை எப்படி. 1965 இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே தகப்பனார் என்ன செய்தார், கூட்டணி போடுவோம்னு அவர் அனங்கராச்சாரியார் சுவாமிக்கு ஒரு தூது அனுப்பிச்சார். சுவாமி நான் ஒரு 18 முழம் வேட்டி 3 கேட்குறாங்க, 6 போடுவோம். இன்னொருத்தர் நீங்கள் 4 ஆளுக்கு 2 எடுத்துக்கலாம். 2 முழம் எனக்கு முடியும், 2 துணி போட முடியும், 3 துணி போடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் நான் இந்த வம்புக்கே போகிறதில்ல, சிஷ்யர்களுக்கு ஒரு வேட்டியை உடுத்தினா காலத்தை ஓட்டுட்டேன்னு விட்டார். அப்புறம் என்ன செய்யறது, எந்த வேட்டி கிடைக்கிறதோ உடுத்தின்னு போகிறேன் சுவாமி அப்படின்னு விட்டார் அவர். இந்த 12x6 அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேட்டில் போனால் கஷ்டமாக இருக்கும். அது பகவானே 320 ரூபா கொடுத்துட்டான்னு வச்சுங்க, 3 ஜோடி போட்டுடலாம். அப்போல்லாம் 320 ரூபா பெரிய பணம். 1965 நான் சொல்கிறேன். கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்த பொழுதோ கொல்லையில் துணி துவச்சிக்கிட்டு இருக்கார். வானொலி ஆகாசவாணி நியூஸ் சொல்கிறது, இந்த மாதம் திருவேங்கடமுடையானுடைய வசூல் உண்டியலை விடுவது. அதை கேட்டபொழுது ஒரு மனசில் ஒரு இடம் தந்து, உனக்கு கோடி கோடியாக பணம் வச்சுருக்க, ஒரு பேரை சொல்லிக்கிட்டு ஒரு பெருமையை சொல்கிற எங்களுக்கு ஒரு 320 ரூபா சம்பாதிக்க முடியல பற்றியா, ஒரு மாதத்துக்கு நீ இப்படி 30 கோடி 40 கோடி சம்பாதிச்சுக்கிற என்று இவர் நினைத்து வேட்டியோ பிழியை கொடுத்துட்டார். பிழிச்சு வளர்த்த போகிறார். அப்போ டிங்னு மணி அடித்து டெலிஃபோன் பண்ணி, மாடியில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் மாடிக்காரர்கிட்ட தான் டெலிஃபோன். அங்கேருந்து யாரோ பேசுகிறான், வில்லூர் சுவாமியோட பேசணும், வேத பாடசாலை பிரின்சிபால் பேசணும், டிடி தேவஸ்தான். எப்படிப்பட்ட அதிசயம் பார்த்தீங்களா. அவர் டிடி தேவஸ்தானம் வேத பாடசாலை பிரின்சிபல் சொன்னார், இப்போ ஒரு திட்டம் நடக்கிறது தேவஸ்தானத்தில், இதன்படி ஒரு நல்ல வித்வானை ஒரு 3 நாள்கள் இங்கே உபன்யாசம் பண்ண வைக்கிறோம், அதுக்கு 300 ரூபா கொடுப்போம், அப்புறம் டாக்ஸி சார்ஜ் கொடுப்போம், அதில் நீங்கள் உபசியம் பண்ண ஒரு 3 நாளை குறித்து கொடுத்துட்டார். பரவசப்பட்டு போயிட்டார். வேஷ்டி கேட்ட பணம் வந்துடுத்து. திருவேங்கடமுடையானை இப்படி பண்ணிட்டு இது கடைசியில் உங்கள்கிட்ட வேஷ்டி வாங்கிட்டு ஏமாந்து போயிட்டேன்னு தேதியை கொடுத்துட்டார். நான் வந்தேன், என்கிட்ட இதையெல்லாம் சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார் திருமலை. அது ஒரு அனுபவம், இனிய அனுபவம். அதில் உபன்யாசத்தின் போதே இந்த வரலாறை அவர் சொன்னார். பாலாஜி விஷயத்தின்னு அப்பொழுது அவர் எழுதிய ஸ்லோகங்களை ஒரு தனி ஸ்தோத்திரமாக தொகுத்து வெளியிட்டிருக்கேன். அதுலேயும் இது இருக்குது. இது மிக அழகான இசைத்தட்டு கொடுத்து நம்ம நண்பர் கல்யாணபுரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சந்தானம் அவருடைய மகன் ஸ்ரீவத்சன் மிக அழகாக இசைத்தட்டு வெளியிட்டான். அது திருப்பதி திருமலையில் எம்பெருமான் திருச்சி விசாத்தினான். அந்த மாதிரியாக என்ன செய்தான் பகவான், தன்னுடைய அடியாருக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கு, அது வெளியில் தெரியும்படியாக காண்பிச்சான். அவர் 12 கட்டி கொண்டு தனக்கு திருவாராதனம் பண்ணணும் சாஸ்திரப்படின்னு ஆசைப்படுறார். அந்த ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கணும் என்று அந்த ஐஸ்வர்யத்தை வெளியிலே கொண்டு வந்து காண்பித்தான் அண்ணல் திருத்தப்பனார் விஷயத்தில். அப்புறம் எனக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தான். இப்பொழுதுதான் இந்த எஸ்சிபிசி சேனல் வந்திருக்கு. 2000 வரைக்கும் உபன்யாசம் எல்லாம் டிவி தூரதர்ஷன் மூலம் நடக்கும். தூரதர்ஷனில் என்னையே அழைத்து போய் 10 நாள் உபன்யாசத்துக்கும் நேர்முக வர்ணனை வரை திருவல்லிக்கேணியில் உட்கார்ந்தாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டு டிவி தொலைக்காட்சி தூரதர்ஷன் ஆஃபீஸில் உட்கார்ந்து திருமலையில் நடக்கக்கூடிய உற்சவ நிகழ்ச்சியை பார்த்து திரையை பார்த்து வர்ணிக்கக்கூடிய ஒரு வைபவம் கொடுத்தான். அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம், செல்வம் இல்லையா. நாம் காசு கொடுத்தா உற்சவம் போய் சேவிக்க போகிறோம். அதற்கப்புறம் பார்த்தான், இந்த என்னடா குறை உனக்கு என்று கொஞ்ச நாள் எஸ்பிபிசி சேனல் ஆரம்பித்த புதுசில்
திருமலையிலே உற்சவத்துக்கு வர சொல். நாங்கள் உற்சவத்துக்கு போவோம். சில சமயம் 2 நாள் 3 நாள் கூட தங்குவோம். தங்கி அங்கே பகவானுடைய உற்சவத்தில் வழிபடுவோம். கமெண்ட்ரி கொடுப்போம். அந்த மாதிரி எல்லா வாகனத்துக்கும் கமெண்ட்ரி கொடுத்துருக்கிற வாக்கியத்தை கொடுத்தான். கருட வாகனத்தில் போனால் ராத்திரி முழுக்க கொடுக்கணும் கமெண்ட்ரி, அதையும் கொடுத்தோம். இப்படி படிப்படியாக பல செஞ்சு நம்ம கைங்கரிய ஐஸ்வர்யம் இருப்பதை வெளியில் காண்பிச்சான். அப்புறம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு 1000 திருநாமத்தையும் சொல்லிவிடுங்க. சொல்கிறோம். இப்போ 656 திருநாமம் முடிஞ்சு 657 கேட்கிறீர்கள். இது ஒரு பெரிய சாதனையாக இந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். இந்த 1000 திருநாமங்களை விளக்க தொடங்கிய பொழுது நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்ஹாசனம், ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம், ராமானுஜர் முன்னோருக்கு கொடுத்ததன் பிரதிநிதி இது வெள்ளியில் தான் இருந்தது. நான் பகவானுக்கு ஒன்றும் சமாதானம் பண்ணலைன்னு அப்போ கூட நினச்சேன். அப்போ நம்ம அப்போ இருக்கிற டிடி தேவஸ்தான எஸ்விபிசி சேனல் ஷூட் பண்ணக்கூடிய நண்பர் சொன்னார், பகவான் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாதுன்னார். அப்போ யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து கேட்டார், ஒரு ரசிகர், ஐயா நீங்கள் ஏன் வெள்ளி சிம்மாசனம் உட்காருங்க, தங்க சிம்மாசனமாக பண்ணுங்களது, அதை நான் பண்ணுறேன்னு அப்படின்னார். தங்க சிம்மாசனமாக பண்ணினார். அந்த முதல் 100 வரைக்கும் பார்த்துக்கலான்னா ஞாபகம் இருக்கும் பழையவர்களுக்கு. வெள்ளி சிம்மாசனம் உட்கார்ந்து தான் இந்த திருநாமங்களுக்கு வியாக்கியானம் சொன்னேன். அதுக்கு தங்க சிம்மாசனமாக பண்ணின பிற்பாடு அதுலேயும் உட்கார்ந்து இன்று வரை தொடர்ந்து பண்ணி. ஆக வெள்ளியோடு வந்து இங்கே இப்போ தங்கமாயிட்டீங்களேன்னு சொன்னார் ஷூட் பண்ணக்கூடிய நண்பர்கள். இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை வெளியிலே கொண்டு வந்து காட்டுறேன். நான் உனக்கு அருள் பண்ணால் அடியவர் ஐஸ்வர்யத்தோடு இருக்காம. அதனால தான் பெரியவர்கள்லாம் உற்சவத்துக்கு போனால், பெருமாள் கோஷ்டியில் போனால் அழுக்கு வேஷ்டி கிழிஞ்ச வேஷ்டிலாம் கட்ட மாட்டாங்க. அதெல்லாம் நாம் கட்டினா அது வந்து பகவானுக்கு இன்சல்ட். நல்ல பளபளன்னு வேஷ்டி, நல்ல 12 திருமண்கள், அதுக்கு மேலே ஒரு நல்ல தகடி சால்வை, அப்படி போகணும். இது ஏன் இப்படி போகணும் நிர்பந்தம் அப்படின்னு கேட்டால், இதற்கு இந்த உடம்புக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கணும்னு கேட்டால், அவனுடைய ஊர்வலத்தில் நாம் போகும்பொழுது இவ்வளோ வளமையோடு போனால் அது கொடுத்த ஐஸ்வர்யத்தை வெள்ள காண்பி. அங்கே கிழிஞ்ச வேஷ்டி கிழிஞ்ச அழுக்கு வேஷ்டியை கட்டிட்டு போனால் அது அவனுக்கெல்லாம் அவமானம். இப்படி ஐஸ்வர்ய உத்பூதியை செய்கிறான். ஐஸ்வர்யம் நமக்கு வெளியில் தெரியும்படி செய்கிறான். ஆகல இந்த எம்பெருமானுக்கு ஐஸ்வர்ய உத்பூதி கிருத் என்று போய் யாருடைய ஐஸ்வர்யத்தை, அடியவர்கள் ஐஸ்வர்யம். இதை அடிப்படையாக வைத்து இந்த திருநாமம் வருகிறது. தாபசோத்தமனுக்கு அடுத்தபடி ஐஸ்வர்ய உத்பூதி கிருத், ஐஸ்வர்யோத்பூதி கிருத். இதுக்கு உங்களுக்கு விளக்கமான ஸ்லோகம். ஐஸ்வர்யோத்பூதி கிருத் பிரபுரிகப ஐஸ்வர்யோத்பூதி கிருத்யத் பிரபு அஹிபகிரோ தாதபாதஸ்ய வஸ்திர பிராப்தே சம்பாவனா கிருத் பிரதித நிஜமகே வர்ணனாயாதமேபி நாம்னாம் சாகஸ்ர ஏவம் விவரண சமயே ராஜதம் ஹைமசக்ரே பீடம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமிதி விதிதம் நூத்னயானம் ததௌஷா. இதற்கிடையில் இந்த சிம்மாசனத்தோடும் நம் வீட்டு திருமாளிகை பெருமாளோடும் யாத்திரை செய்வதற்கு வசதியாக நாம் வைத்திருந்த பாஷ்ய சிம்மாசன விமானம் அது ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்டு, அகோபிலம் சொல்லும் பொழுது, அகோபிலம் சதஸுக்கு எக்ஸாம்பிளராக போகிறோம், அந்த சமயத்தில் வெளியில் மாட்டிக்கிட்டோம். அந்த விபத்தான பிற்பாடு அந்த நல்ல வேலை வண்டி தான் போச்சு, நம்ம எல்லாரும் பத்திரமா இருந்தோம். வண்டி போயிடுத்தேன்னு வச்சுட்டேன், நாம் பத்திரமா இருக்கோம், அது முக்கியம். புது வண்டி வரப்போகிறதுன்ட்டார். முன்னை விட வசதியான மாடல் ஒன்றே உண்டு. அதற்கு பணம் அப்போ தான் சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. டிவிஎஸில் இருக்கக்கூடிய வேணு சீனிவாசன் அவர்களை யாரும் அணுகினார். அவர் சொன்ன க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுவோம், நான் 1 லட்சம் ரூபாய் தருகிறேன்னு சொல்லி அப்படி பண்ணி 25 லட்சம் புது வண்டி உண்டு. இதெல்லாம் ஐஸ்வர்ய உத்பூதி கிருத்தான எம்பெருமானுடைய வைபவம். இதுக்கு தமிழ் பாட்டு கேளுங்கள். செல்வம் வெளியே தோன்றிடச் செய்வான், எந்தைக்கு ஆடை 12 பெற்றிடச் சொற்பொழிவு செய்திட வைத்தவன், தன் திருநாள்களில் பெருமை பேச வைத்திடச் செய்து காட்சி தந்தவன், பேராயிரம் விளக்க பெருமையை தாரா நின்றான், தொடக்கம் முதலிலே வெள்ளி அரியடை பொன்மயமாக பயணம் செய்ய பரிந்து விமானம் அளித்தான். ஐஸ்வர்யோத்பூதிகள் எங்கே
என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஐஸ்வர்யோத்பூதி கிருதே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.